டெய்லி ஒரு விளாக் போடலாம்னு சொல்லி முடிவெடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சேன். 10 நாள் கரெக்டா போட்டா அதுக்கப்புறம் சிவகாசி அங்க இங்கேயும் ப்ரமோஷன் வீடியோ போயிட்டு நம்மளால போட முடியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை சுண்டக்காய் குழம்பு தான் வைக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அனீமியா, ரத்த சோகை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மருந்துன்னே சொல்லலாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோவை நான் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு எண்ணமே எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலி அதுக்குள்ள பாதி சுண்டைக்காய் தட்டியே வச்சுட்டேன். குழம்பு வைக்கிற ஸ்டைல் மட்டும் நான் சொல்றேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த பச்சை சுண்டைக்காயை தட்டிட்டு அதை கழுவிட்டு போக்குறாங்க. ஆக்சுவலி இதுல இருக்கிறதே இந்த விதை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அதோட சத்தே. அந்த விதையெல்லாம் கழுவி விட்டுட்டு இன்னொன்னு பச்சை சுண்டைக்காய் பொரிச்சுட்டு கழுவலாம். அதை தட்டினதுக்கு அப்புறம் நீங்க கழுவுனீங்க அப்படின்னா அதோட சத்தெல்லாம் போயிருங்க. அதுக்கப்புறம் இது சாப்பிடுறதே வேஸ்ட். இன்னொன்னு அந்த வத்தல் எல்லாம் விக்கிறாங்கல்ல, அது நம்ம வெயில்ல காய போட்டு அந்த விதையெல்லாம் போய் ட்ரை ஆகி அதை பொரிச்சு சாப்பிடுறது இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுற அளவுக்கு சத்தே கிடையாதுங்க. இது வீட்டுல நம்ம செய்யற மாதிரி ஆஸ் யூசுவல் தேங்காய் வெங்காயம் எல்லாம் அரைச்சு ஊத்தி மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டுதான் நான் வந்து வச்சிருக்கேன். இதுல வந்து ஸ்பெஷலே நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் எதையுமே நான் கழுவி கீழே ஊத்த மாட்டேன். எல்லாமே குழம்புக்குள்ளதான் போகும். நார்மலா நம்ம எப்படி புளிக்குழம்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சாலே போதும். ரொம்ப அலட்டாமையெல்லாம் நீங்க வந்து குழம்பு வைங்க. நிறைய பேர் இது இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம் அப்படி நார்மலா நம்ம எப்படி புளிக்குழம்பு வைப்போமோ அதே மாதிரி வச்சாலே போதுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். சோ இது வந்து ரொம்ப ஆரோக்கியமும் கூட. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோமோ அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியங்க.